பிற மக்களுக்கு எந்த வகையில வந்து அவங்க அத்தனை பேர் காதுலயும் சீமானுடைய அந்த சத்தம் வந்து ரீங்காரம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓட்ட போட்டு வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க அவனுடைய ஆட்டத்தை. அவர் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்னங்க ஆட்சி செலுத்த தெரியாத ஒரு அவலமா இருக்கு. என்ன கேட்டாக்கா சாராயம் வித்து தான் ஆட்சி செலுத்தணுங்கிறது என்ன எந்த சமுதாயத்தில் இருக்குது? எந்த நாட்டில் இருக்கு? ஒரு தொழில்துறையை உருவாக்கலாம். தொழில்துறை மக்களுக்கு எந்த வகையில் வந்து வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு செயல்படலாம். இந்த விஷயமெல்லாம் இருக்கையில் சாராயம் வித்து தான் ஆட்சி செய்யணும், பிராந்தியை வித்து தான் ஆட்சி செய்யணுங்கிறது எந்த எந்த முறையில் எந்த இதுலேயும் அடிப்படையிலையும் அது வந்து ஒத்து வராது தம்பி. ஏன்னு கேட்டால் இளைஞர்கள் தான் எனர்ஜி. நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு இளைஞர் தான் எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்ம அழிச்சிட்டா எப்படி நாடு முன்னேறும்? எந்த வகையில் நாடு முன்னேறும்? அது வந்து அந்த முறை சரிதானே? அது யாரோ நான் டிஎம்கே கட்சிக்காரன் தான், யாராக இருக்கட்டும் தப்பு தப்பு தான் சொல்லுப்பதா. ஒழுங்கா முறையா இந்த இந்த மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்து மதுவை அப்புறப்படுத்திட்டு எல்லாத்தையும் நான் பார்த்து மண் வளம், மழை வளம், பொதுவாக எல்லா வளமும் நம்மள்ட்ட இருக்குது. அந்த வளத்தை காவந்து பண்ணணும். இவங்க எல்லாம் கல்குவாரி அப்படின்னு போட்டு வெளி மாநிலத்துக்கு கள்ளத்தனமாக கொண்டு போகிறாங்க. அதுக்கு இந்த அரசுகள் உடஞ்சே இருந்தது. அதெல்லாம் விரட்டி அடிக்க நாம் தமிழர் கட்சி தேவை தற்போதைய சூழ்நிலையில். உங்கள் வயது எத்தனையா? எனக்கு வயது 64. திமுக அதிமுக கட்சின்னு பெரிய கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதுக்கே மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இவங்க தான் இப்போ 50 வருஷ காலமாக அவங்கள்ட்ட அடிமையாக தானே இருக்கிறோம். சோத்து கூட வழி இல்லாமல் படிக்கிறது காசு கட்டுறதுக்கு போய் தாலி அடமானம் வச்சு கூட படிக்க வச்சு பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலையே. இது வரையும் அடிமையாக தானே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விடுதலை ஆகணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு போயே ஆகணும், ஜெயிக்கணும். நாம் தமிழர்லேருந்து பார்லிமெண்ட்டுக்கு 10 பேராவது போனால் கண்டிப்பாக சட்டை கழிச்சிட்டு வெளியே ஓடிடுவாங்க எதிர்கட்சியெல்லாம். கிட்டத்தட்ட 64 வயசாகுது. கிட்டத்தட்ட 50 வருஷ காலமாக திராவிட கழகத்தில் வந்து டிஎம்கே மாறி 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 எங்களை வந்து சிறைப்படுத்தி தான் வச்சுருந்தாங்களே தவிர இதுவரையிலும் நாட்டில் சுதந்திரமாகவே இருந்தது கிடையாது. ஆகையினால இப்போ நாம் தமிழர் கட்சின்ட்டு நம்ம தமிழனை காப்பாற்றுறதுக்காக தமிழன் ஒருத்தன் வருவானான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலம் நான் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன். அந்த காலமெல்லாம் மாறி நமக்கு தமிழன் ஒருத்தன் வந்துட்டான்டா, சீமாங்கிறவன் ஒருத்தன் வந்துட்டான்டாங்கிறதுனால அந்த உணர்வில் இந்த வயசுலேயும் நான் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணும், சீமான் தான் முதலமைச்சர் ஆகணும். இந்த திராவிட கழகத்துக்கு ஒரு நடந்து போகிற பாதையை பார்த்துட்டு திராவிடமெல்லாம் சேர்ந்து நம்ம தமிழன்ட்டு வர்ற அளவுக்கு இந்த கட்சி வளரணும், ஆட்சி பெறணுங்கிறத கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நான் எனக்கு கீழையூர். நான் ஒரு எக்ஸ்மேன். நான் ஒரு சீமானோட கருத்துக்கள், அதாவது இயற்கையை சார்ந்த கொள்கையில் ஒரு பரப்பிட்டு இருக்கிறதுனால அவர் மேலே ஈர்க்கப்பட்டு அவங்க கூட்டமெல்லாம் எங்கே நடக்குது அங்கெல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு வரேன். என்ன மாதிரி மக்களோட ஆதரவுன்னு செஞ்சுக்கிட்டு நான் போகிற இடத்துலலாம் இப்போ உள்ள முதல்ல இருந்த மாற்றத்தை விட இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா கம்யூனிஸ்ட் ஓட்டுகள் நிறையா இங்கே திரும்பி இருக்குது. பிசிகேவோட ஓட்டும் நம்ம நிறையா திரும்பி இருக்குது. அதுபோல் டிஎம்கேட ஓட்டும் திரும்பி இருக்குது, ஏடிஎம்கே ஓட்டும் திரும்பி இருக்குது. இது பெரிய ஒரு மாற்றம். உங்களுடைய ஓட்டு இந்த முறை எந்த கட்சிக்கா இருக்கும்? சீமானுடைய கட்சி. என்ன காரணம்? சீமான் தான் தமிழையும் தமிழ்நாட்டையும் இயற்கை வளங்களையும் காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு மனதில் இருக்கிறது. அதை விட்டு இந்த முறை கண்டிப்பாக அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படாவிட்டாலும் அவர் என்ன சின்னம் அறிவிக்கிறாரோ அந்த சின்னத்திலே எங்களுடைய வாக்குகளை நாங்கள் தயாராக என்று சொல்ல முடியல. இப்போ சென்னையில்